ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாமளும் இவங்களோட கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு போவோம். இந்த வாத்தியார் கண்ணு முன்னாடியே சாமிக்கு பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துருவோம். என்ன சொல்ற? அட அட அட, அருமையான யோசனைடா. இது எனக்கு தோணாம போயிடுச்சு பாரு. வா வா வா, சீக்கிரமா கிளம்பலாம் வா. பாத்து வாங்க. வணக்கம். வாங்க வாத்தியாரையா, வாங்க வாங்க. இருக்கீங்க? எங்க ஐயன் கருப்பா இருக்கிறப்ப எனக்கு என்னங்க குறை? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க வாத்தியாரையா. சந்தோஷம். என்னங்க ஐயா, முன்னெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு குடும்பத்தோட வருவீங்க, இப்பெல்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க. ஆமாங்கய்யா, வராது தப்புதான். அதான் பொட்டில் அடிச்ச மாதிரி புரிய வச்சு என் குலசாமியை இங்க வர வச்சிருக்கியா. நீங்க எல்லாரும் இப்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷங்கய்யா. பூசாரியா, பொங்கல் வச்சு பூஜை பண்ணணும். சரிங்கம்மா, நீங்க பொங்கலை வைங்க, நான் பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்றேன். சரிங்கய்யா, செஞ்சு இந்தாங்க. கொடுங்க. ஒரு குறையும் இல்லாம சிறப்பா பூஜையை பண்ணிடலாம். சரிங்க. சரிங்கய்யா. வாங்க வாங்க. வாங்க வாங்க, பொங்கல் வைக்கிற வேலையை பாப்போம். அதான் மறந்துடாதீங்க. மாமா, உங்க கையால அடுப்ப பத்த வைங்க. சரி என்ன, நாம சாமி கும்பிட்டுறோம். சரிங்க மாமா. துணி கொடு. பாத்து பார்த்து பொறுமையா எடுத்துட்டு போமா. பூசாரி ஐயா. என்னம்மா, பொங்கல் வச்சாச்சா? இறங்குமா. பாத்தியாமா, பூசி ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிருங்க. ஐயா ஒரு நிமிஷங்க. வாசரவன போலாம். வாமா போலாம். அச்சோ, என்ன இது? அக்காவும் பெரிய மாப்பிள்ளையும் இங்க வராங்க. சாமியை கும்பிட்டுட்டு சந்தோஷமா பொங்கலை திங்கலான்னு ஆசைப்பட்டோமே, நம்ம கூட பிறந்த பிறப்பு அதை நிராசையாக்கிரும் போல இருக்குதே. போமா, முன்னாடி போ. வாங்க வாங்கம்மா, வாங்க தம்பி. பூசை ஆரம்பிக்கிற நேரத்தில் கரெக்டா வந்துட்டீங்களேம்மா, வாங்கம்மா. ஐயா, நாங்க வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவோம். செய்ய வேண்டியதையும் சிறப்பா செஞ்சிருவோம். எங்களெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நல்லதுங்க ஐயா, பூசையை ஆரம்பிச்சிடலாங்களா?
ஆரம்பிக்கலாம். இருங்க பூசாரி ஐயா. பூசாரி ஐயா, என் பையன் சரவணனுக்கு கல்யாணம். இந்தாங்க இந்த பத்திரிகைய குலசாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. இந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல எங்க பூஜையை முடிச்சிட்டு அப்புறம் மத்தவங்கள பாத்துக்கலாம். என்னங்க ஐயா சொல்றீங்க? இருக்கிறவங்க மத்தவங்க இல்லையே, உங்க மகனும் வீட்டுக்காரமாவும் தானே இருக்காங்க. ஐயா, கோயில் மணி அடிச்ச மாதிரி சும்மா சத்தமா ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. டேய், என்ன உங்க அம்மா காரியை கூட்டிட்டு பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்ண வரல. என் பையன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு குலசாமி கிட்ட பத்திரிகை வச்சுட்டு போலான்னு தான் வந்தோம். ஏன்னா என் மகன் கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நயவஞ்சகம் பிடிச்ச பல பேர் திட்டம் போட்டுட்டு திரியிறாங்க. அவங்க திட்டம் எல்லாம் தவிடு பொடியா போக வேண்டாமா? என்ன அப்படியே பொடி வச்சு பேசுறீங்களோ? கல்யாண பத்திரிகை வச்சு கும்பிடணும்னா நேத்து வந்திருக்கலாம், இல்ல நாளைக்கு வந்திருக்கலாம். கரெக்டா இன்னைக்கு தான் வருவீங்களோ? நாங்க பொங்கல் வைக்க வந்திருக்கோம் தெரிஞ்சு வேணும்னே கலாட்டா பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா? ஐயா, முதல்ல எங்க பூஜையை முடிங்க, அப்புறம் என்ன வேணா பண்ணுங்க. கோயிலுக்கு வந்துட்டு கோவலாம் படக்கூடாது, தெரியும்ல. நான் என் பூஜை முடிச்சுதான் கிளம்புவோம். சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற. மாமா இருங்க மாமா. நிம்மதியா நம்ம சாமி கும்பிட வந்த இடத்துல எதுக்காக நம்ம நிம்மதியை கெடுத்துக்கணும்? என்ன நீ அவன் பேசுறானா நீ இப்படி சொல்ற? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜங்கு ஜங்குன்னு ஆடிச்சான். அந்த மாதிரில இருக்க உங்க கதை. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம்ப்பா. ஏன்பா இதை வெளியில வச்சு பேசிக்கிட்ட? விடுங்கப்பா ப்ளீஸ். ஐயா, நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா, இந்தாங்க, இது என் கல்யாண பத்திரிக்கை. அதனால நல்லா வேண்டி யாரு கண்ணும் படாம நல்லபடியா நடக்கணும்னு பூஜை பண்ணிடுங்க. நீங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நடக்கிறது நல்லதா கெட்டதான்னு பதில் தேடி தானே வந்திருக்கீங்க. ஒவ்வொரு மனசுலயும் எத்தனையோ கேள்வி. கல்யாணம் நடக்குமா